பொள்ளாச்சி அருகே திம்மங்குத்து கிராமத்தில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் நூற்றுக்கணக்கான காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. அழிந்து வரும் காங்கேயம் இன காளைகளை பாதுகாக்க வலியுறுத்தியும் விவசாயத்தில் நாட்டு மாடுகளின் அவசியம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பாரம்பரிய கால்நடை விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் விதமாக பொள்ளாச்சி அருகே உள்ள திம்மங்குத்து பகுதியில் உள்ள விவசாயிகள் சார்பில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் கொங்கு மண்டலங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரள மாநிலத்திலிருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. 2 பல் காளைகளுக்கு 200 மீட்டர் தூரமும் 4 பல் காளைகளுக்கு 300 மீட்டர் தூரமும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. தூரத்தை கடக்க காளைகள் சீறி பாய்ந்ததை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விவசாயிகள் விளைபொருட்களை வேகமாக கொண்டு சேர்த்து போட்டிகள் பெற்று அதில் போட்டிகள் ஆரம்பித்து இந்த மாதிரி போட்டிகள் ஆரம்பித்தது. இப்பொழுது இந்த போட்டியில் வேகத்தை நிர்ணயித்து அதன் அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்படுகிறது. 4 பல்லுக்கு வயதுள்ள காளைகள் 200 மீட்டருக்குள்ளையும் 4 பல்லுக்கு மீதமுள்ள காலை 300 மீட்டரிலும் போட்டியில் கலந்து கொள்ளும். முக்கியமாக இந்த நாட்டு மாட்டு இனங்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்கு இந்த பந்தயம் மாபெரும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாட்டு மாடுகள் இல்லாத சூழ்நிலையில் இப்பொழுது இந்த வண்டி பந்தயங்கள் தொடங்கிய பின்பு அவரவர்கள் நாட்டு மாடுகளும் நாட்டு மாட்டு காளைக்கன்றுகளும் மிக நல்ல முறையில் வளர்த்து வருகிறார்கள். அது நாட்டு மாடு இனங்கள் அழிந்து போகாமல் இருக்க இது ஒரு முக்கிய காரணியாகும். முக்கியமாக விவசாயம் அழிந்து போகாமல் இருக்க விவசாயத்துக்காக இந்த நாட்டு மாடுகள் தேவை. நாட்டு மாடுகள் இல்லை என்றால் விவசாயங்களே இல்லை, அந்த சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. இனி விவசாயம் பேணி காக்கப்படும், நம் கலாச்சாரம் நிலைநிறுத்தப்படும்.